अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन। अस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमा यंतिक़ु अनिल हवा इन हुवा इल्ला वह्युन यूहा। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। अन अब्दुल्लाह इब्न अब्बास रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इल्बसू मिन सियाबिकुमुल बियाल फ़इन्नहा मिन खैरि सियाबिकुम व कफ़िनु फ़ीहा मौताकुम औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் எந்த அளவுக்கு அறிவியல் ரீதியான உண்மைகள் பொதிந்து இருக்கிறது, இன்றைக்கு அறிவியல் ரீதியான பலன்கள் எந்தளவு இருக்கிறது என்ற கோணத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுன்னத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திருமிதி ஷெரீஃபுடைய 994வது செய்தியாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்பசு மின் சியாபிக்குமுல் பியால், உங்களிடத்தில் வெள்ளை ஆடைகளை அதிகமாக அணியுங்கள். இல்பசு என்றால் அணியுங்கள் அர்த்தம். வெண்மையான ஆடைகளை அதிகமாக அணியுங்கள். ஃபஇன்னஹா மின் கைரி சியாபிக்கும், காரணம் ஆடைகளிலேயே சிறந்த ஆடை வெண்மை நிறத்தில் உண்டான ஆடை. ஆடைகளிலே சிறந்தது வெண்மை நிறத்திலான ஆடை என்பதாக பெருமானார் சொன்னாங்க. தொடர்ந்து பெருமானார் அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க, கஃபீனு ஃபீஹா மௌதாக்கும், உங்களிலே மரணித்தவர்களுக்கும் நீங்கள் வெள்ளை ஆடையிலேயே கஃபன் செய்யுங்கள். இல்லையா, வெள்ளை ஆடையை உடுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா அதுதான் ஆடைகளிலே சிறந்த ஆடை. ஒன்று. இரண்டாவது, உங்களிலே மரணித்தவர்களுக்கு வெள்ளை கஃபனில், வெள்ளை துணியில் நீங்கள் கஃபன் இடுங்கள் என்பதாக பெருமானார் இந்த ஹதீஸில் பேசுகிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பெரும்பாலான எல்லா இமாம்களும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்லும் பொழுது வெள்ளை ஆடை அணிவது சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் வேறு நிறத்தில் ஆடையிலும் அணிந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் வெளிநாடுகளிலிருந்து தூதர்கள், வெளிநாட்டிலிருந்து அரசர்கள் அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை உடுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஆடை நிறம் என்றால் வெண்மை என்பதாக எல்லா இமாம்களும் ஒரு ஒருமித்த கருத்தில் பதிவு செய்கிறார்கள். அப்போ அந்த வெள்ளையில் என்னதான் இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்மை நிறத்திலான ஆடைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு சில மருத்துவ ரீதியான மாடர்ன் சயின்ஸ் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை பார்க்கலாம். இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது, நீங்கள் உடுத்துகின்ற ஆடைகளிலேயே வெள்ளை ஆடை எல்லா காலகட்டத்திற்கும் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. இல்லையா, ஹீட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, வெயிலை சம அளவில் வைத்திருக்கிறது. எவ்வளவு கடுமையான வெப்பம் இருந்தாலும் வெள்ளை ஆடை இருக்கிறது, இது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், பிரதிபலிச்சிடும். சூரிய ஒளியை தண்ணியில் ஈர்த்துக்கொள்ளாமல் எடுத்து உடலுக்குள்ளே சேர்க்காம வரக்கூடிய ஒளியை வெளியே தள்ளி உடலை எப்பொழுதுமே பாதுகாப்பாக வைத்திருக்கும். எவ்வளவு வெயில் அடித்தாலும் நீங்கள் வெள்ளை ஆடை அணிந்தீர்கள் என்றால் அது அந்த வெயிலை இந்த ஆடை உடலுக்குள் இழுக்காமல், கிரகிக்காமல் அந்த வெயிலை வெளியே தள்ளிவிட்டுடும். வெப்ப காய்ச்சல் என்று ஒன்று இருக்கிறது. இந்த வெப்ப காய்ச்சல் ஏற்படாமல் வெள்ளை நிறத்திலான ஆடைகள் பயன்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள். நம்ம சாதாரணமாக ஒரு கலர்னு சொல்கிறோம். நான் ஒயிட் கலர், வெள்ளை கலரில் உண்டான ட்ரெஸ்ஸு வெப்பத்தினால் ஏற்படுகின்ற வெப்ப காய்ச்சல் ஒன்று இருக்குது, வெப்பத்தினால் ஏற்படுகின்ற பக்கவாதம் ஒன்று இருக்குது, இதுவெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறது என்பதாக ஆய்வு சொல்கிறது. இது வெயிலில் மட்டும் இல்லை, குளிரிலும் இதே பிரச்சனை தான்.
கடுமையான குளிரின் போதும் குளிர் தாக்காமலும் இந்த வெள்ளை ஆடை நம்மை பாதுகாக்கிறது. வெள்ளை ஆடை வெயிலிலிருந்தும் பாதுகாக்கிறது, குளிரிலிருந்தும் பாதுகாக்கிறது. இது முடிவில் அவர்கள், இந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிராணிகளுடைய முடிகள் வெண்மையாக இருக்கும். பெரும்பாலான பிராணிகள் அந்த குளிரை தாங்குவதற்காக வேண்டி, அந்த குளிர் உடலை அதாவது நோவினை படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி இறைவன் அவர்களுக்கு வடிவமைத்திருக்கிறான். அவைகளுடைய முடிகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். நம்மளுடைய தாடிக்கு ஒரு செய்தி சொன்னோம் இல்லையா, அதே செய்தியை தான் இந்த வெள்ளை ஆடைக்கும் பதிவு செய்கிறார்கள். தாடிக்கு நம்ம ஒரு செய்தி சொன்னோம், எவ்வளவு வெயில் அடித்தாலும் இந்த தாடி இருக்கிறது இந்த முகப்பகுதியில் காய விடாமல் ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு கடுமையான குளிர் அடித்தாலும் குளிரை தாக்க விடாமல் வெது வெதுப்பாக வைத்து இருக்கும். அதே போல தான் வெள்ளை ஆடை வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது, அதே போன்று குளிரிலிருந்தும் பாதுகாக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். அதே போல் வெண்மை என்பது உளவியல் ரீதியான, நான் சொன்னது மருத்துவ ரீதியான செய்தி. அடுத்து உளவியல் ரீதியான அமைதி மற்றும் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது. வெள்ளை ஆடை அணிபவர்கள் அல்லது வெள்ளை நிறம் என்பது பொதுவாக அமைதிக்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி சமாதானம்னா வெள்ளை துணியை தான், நம்ம வெள்ளை துண்டை தான் காட்டுகிறோம். வெள்ளை கொடியை காட்டினால் அங்கே சமாதானம் என்பதாக முடிவுக்கு வருகிறார்கள். பொதுவாக வெண்மை என்பது சமாதானத்தையும் அமைதியையும் பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. பழி வாங்குகிற சிந்தனையை தடுக்கும். வெள்ளை ஆடை அணிந்தோம்னு சொன்னால் பெரும்பாலும் வெள்ளை ஆடை அணிபவர்களுக்கு அந்த ஆடை அந்த மனநிலை எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால், சரி எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம், சமாதானமாக போயிடலாம், எதுக்கு பழி வாங்கிக்கிட்டு என்ற மனநிலையை உளவியல் ரீதியாக ஏற்படுத்தும். இதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது வெள்ளை ஆடை என்பதாக பதிவு செய்கிறார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வெண்மையான ஆடையை சஹாபாக்க வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதுக்கு நேர் எதிரானது சிகப்பு ஆடை. நேர் எதிரான சிகப்பு இருக்குது, பழி வாங்குகிற எண்ணத்தை அதிகமாக ஏற்படுத்தும். சஹாபாக்கள் சிகப்பு ஆடை அணிய வேண்டாம்னு தடுத்ததற்கு காரணமே, அதிகமாக போருக்கு போகிறாங்க, ரத்தத்தையெல்லாம் பார்க்குறாங்க, நம்ம குடும்பத்தில் தகப்பனார் மகன் சகோதரன் பல பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க, அதை பழி வாங்குகிற சிந்தனையை நோண்டிக்கிட்டே இருக்கும். இதை வரவிடாமல் தடுப்பதற்காண்டி, மனதை நிம்மதிப்படுத்துவதற்காக, மனதை சாந்தப்படுத்துவதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வெண்மை நிற ஆடைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதாக நம்ம தஃசீரில் பார்க்கிறோம். யாராவது நம்மகிட்ட சண்டைக்கு வந்தால் கூட இந்த ஆடை என்பது அவருக்கு மத்தியில் ஒரு விதமான மனமாற்றத்தை ஏற்படுத்தி சமாதானத்துக்கு வழிகோலும் என்பதாக வெண்மையை பற்றி பேசுகிறார்கள். அதே போன்று இன்னொரு உளவியல் ரீதியான பயன் என்ன சொன்னால், வெண்மை உளவியல் ரீதியாக பாசிட்டிவ் திங்கிங் வரும். நேர்மறையான சிந்தனை அதிகப்படுத்தும், தவறான சிந்தனை வரவிடாமல் தடுக்கும். வெள்ளை நம்ம ஜஸ்ட் ஒரு கலர்னு சொல்கிறோம், ஆனால் வெள்ளை ஆடை இருக்கிறது நேர்மறையான சிந்தனையை அதிகம் செய்யும், நல்லதையே சிந்திக்க தோண்டும். தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, நல்லதையே நல்லதையே நடக்குண்டு. நல்லதையை நினைப்பதற்கும் நல்லது நடப்பதற்கும் காரணமாக இந்த வெள்ளை ஆடை இருக்கிறது. எப்போவுமே இந்த வெள்ளை ஆடை அணிபவர்கள் பாசிட்டிவ் திங்காக இருப்பாங்க, நேர்மறையாக சிந்திப்பாங்க. முடியும், நடக்கும், பரவாயில்ல, பார்த்துக்கலாம், இது மாதிரியான சிந்தனை தான் இவர்கள்ட்ட மேலோங்கி இருக்குமே தவிர நடக்காது, முடியாது, ஆகாதுன்ற சிந்தனை, இது எதிர்மறையான சிந்தனை வராமல் இந்த வெள்ளை ஆடை தடுக்கும் என்பதாக வெள்ளை ஆடையை பற்றி பேசுகிறார்கள். அதே போன்று வெண்மையான ஆடை சமுதாயத்தில் கண்ணியத்தையும் சமுதாயத்தில் மரியாதையை பெற்றுத்தரும் இல்லையா. வெண்மையான ஆடை இருக்க உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க, ஒருத்தன் வெள்ளை ட்ரெஸ் போட்டாலே சமூகத்திற்கு பயந்த ஒழுக்கமாக இருப்பான்ட்டு. இதற்கு மாற்றமாக சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் வெண்மையான ஆடை சமூகத்தில் அவனை ஒரு கண்ணியமானவனாக காட்டுவதற்கு முயற்சி செய்யும். இந்த ஆடை என்னை கண்ணியமானவனாக காட்ட முயற்சி பண்ணும். இன்றைக்கி பொதுவாகவே நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். கொஞ்சம் வெள்ளை யாருக்குமே வெள்ளை ட்ரெஸ் போட்டவன் தப்பு பண்ணா, என்னையா வெள்ளையும் சொல்லியுமா இருக்க, இப்படி இருக்க, கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. என்ன காரணம்? உளவியல் ரீதியாக நம்ம என்ன விளங்கி வச்சுருக்கிறோம், வெண்மையான ஆடை என்பவர்கள் கண்ணியமானவர்கள், வெண்மையான ஆடை உடையவர்கள் பெரும்பாலும் தவறு செய்ய மாட்டார்கள், இவங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்ற சிந்தனை நம்ம இடத்துல இருக்கிறதுனால தான் என்னையா வெள்ளையும் சொல்லியுமா இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். வேறு ட்ரெஸ்ஸுக்கு இந்த வார்த்தை நம்ம கேட்குறதில்ல. அதனால் சமுதாயத்தில் வெண்மையான ஆடைகள் கண்ணியத்தையும் அதாவது மரியாதையும் பெற்றுத்தரும். கண்ணியமான காரியங்கள் செய்வதற்கும் மரியாதையான காரியங்களை செய்வதற்கு, அமல்களை செய்வதற்கும் இந்த வெண்மையான ஆடையை தூண்டும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். இது எல்லாமே உளவியல் ரீதியான பலன்கள். நம்ம மருத்துவ ரீதியான பலன்களை மேலே சொன்ன மாதிரி வெண்மையான ஆடை கடுமையான வெயிலிருந்து பாதுகாத்து தலைவலி வராமல் பாதுகாக்கும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். உடல் சூடு ஆகாமல் நீரிழப்பு ஏற்பு என்ற நோய் ஒன்று இருக்குது. உடம்புல தண்ணி சத்து குறைகிறது. இந்த தண்ணி சத்து குறைகிற இந்த நோய் வராமல் இந்த வெள்ளை ஆடை பாதுகாக்கும், இதய துடிப்பை சீராக்கும் என்பதாக இந்த வெண்மை ஆடைகளுக்கு பின்னாடி இவ்வளவு அறிவியல் பேசுகிறார்கள்.
ஜஸ்ட்டு ஒரு ஆடை தான். அது வெள்ளையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உளவியல் ரீதியான இவ்வளவு பலன்கள் இருக்கிறது, மருத்துவ ரீதியான இவ்வளவு பலன்கள் இருக்கிறது என்பதாக ஒரு நீண்ட பட்டியலையே இன்றைக்கு நவீன அறிவியல் கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் கொடுக்கல. நீங்கள் உடுத்துகின்ற ஆடையிலேயே சிறந்த ஆடை வெள்ளை ஆடை. வேறு ஆடைகள் சிறந்தது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்கள்ட்ட 10 ட்ரெஸ் இருக்குது, அதில் வெள்ளை ட்ரெஸ் இருந்தால் அதுதான் நீங்கள் உடுத்துகின்ற ஆடைகளிலே சிறந்த ஆடை. எனவே சிறந்த ஆடைகளை நீங்கள் உடுத்துங்கள். அந்த சிறந்த ஆடையையே உங்களிலே மரணித்தவர்களுக்கு கஃனாக நீங்கள் கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அன்று கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நவீன அறிவியலுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா வழிகாட்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை அதிகமாக படிப்போம், படித்த சுன்னத்துகளை செயல்படுத்துவோம், அந்த சுன்னத்துகளை சமுதாயத்தில் பரப்புவதற்கு காரணமாக அமைவோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.